வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகிற வாழைப்பூ உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வாழைப்பூவில் நிறைய பேர் வடையும் கூட்டம் மட்டும் பண்ணுவாங்க. பட் உசிலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவர்ப்பு சுத்தமாக தெரியாது. நெய் போட்டு சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிடலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மற்ற ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஊற வச்சாச்சு. இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடலாம். ஸோ வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேலே இருக்க அந்த தண்டு மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், அதுவும் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஃபெதர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் தூக்கிடணும். அண்ட் லாஸ்ட்டில் இருக்க பார்ட்டை அப்படியே வச்சுட்டுருக்கேன். அது வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தி. அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி வாழைப்பூவை பொடிசாக அரிஞ்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணும்போது அந்த சீப்பாக அப்படியே இருக்க மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அரியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணும் போது அரியும் போது கொஞ்சம் டைம் ஆகும். இது ரொம்ப ஈஸி கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எடுத்து வாழைப்பூவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கோன் மாதிரி வச்சுருந்தேன் பாருங்கள், குட்டி பீஸ், அதையும் சொல்கிறேன். இந்த கார்னராக இருக்கிறது, ஷார்ப்பாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஸோ மிச்சத்தை அப்படியே ஹாஃபாக கட் பண்ணுங்கள். நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும், நம்ம கேபேஜ்லலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கெட்டியாக தண்டு இருக்கும். அதுவும் அரைஞ்சி போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் நான் எடுத்துருவேன். ஸோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. மற்ற பூவை நார்மல் நம்ம வெங்காயம் கட் பண்ணுற மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த லாஸ்ட்டாக இருக்க பார்ட்டு. அண்ட் இதெல்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா எடுத்தேன், ஒரு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா உசிலி உடனே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும் இந்த வாழைப்பூ. ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த பச்சை மிளகா, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது லைட்டாக முறிஞ்சதும் கருவேப்பிலை போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு வைங்க, ஏன்னா இமீடியட்டாக இது அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ வெங்காயம் கொட்டின உடனே மஞ்சத்தூள். ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டோம். ஒரு 1 மினிட் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. ஏன்னா பூவோடு சேர்ந்து அது திருப்பியும் வேகும். ஸோ தட் சும்மா 2 திருப்பிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ தக்காளி கொட்டிடலாம். எப்போ தக்காளி போட்டாலும் ஃபுட்டில் உடனே சால்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ இது ப்ராசஸை ஃபாஸ்ட் பண்ணும், சீக்கிரம் வதங்கிடும். ஸோ சால்ட்டு தேவையானது போட்டுக்கிறேன். ஸோ நல்லா ஒரு திருப்பி விட்டுட்டு, எண்ணெய்லாம் ரொம்ப தேவையில்லை இந்த டிஷ்ஷுக்கு, ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கு ஊற்றின எண்ணெய் போதும். ஸோ நல்லா கலக்கிட்டு தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மினிட்டில் அது நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ பருப்பு நல்லா ஊறிட்டுருக்கு. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறின பருப்பு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு பருப்புக்கு தேவையான சால்ட்டு மட்டும் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நீங்கள் 3 விதமாக யூஸ் பண்ணலாம். நான் பண்ணுறது ரொம்ப ஸ்மார்ட் மெத்தட், சீக்கிரம் முடிஞ்சிடும். இதை வந்து ஓவனோட பவுலில் விரித்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓவனில் வச்சு எடுத்துருவேன் நான். இப்போ இது வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. கலக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் போட்டுடலாம். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமில் வாழைப்பூவை போட்டு கூடவே இப்போது மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நம்ம பாதி காரத்துக்கு தான் போட்டிருக்கோம், மற்ற காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் நாம். ஸோ நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடுங்க. அது நல்ல ஸ்லோ குக்கிங், ரொம்ப நல்லா வெந்துடும். இது வந்து 2 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும். தண்ணி ஒரு துளி வேண்டாம், அந்த பூவிலேருந்து வர தண்ணியே அது குக்கு ஆகிறதுக்கு சரி போயிடும். ஸோ திருப்பியும் மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2 மினிட்ஸில் ப்ராசஸே முடிஞ்சு போயிடும், பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இப்போ நான் ஓவனில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் உருண்டை மாதிரி பண்ணி, இல்லை தட்டை மாதிரி பண்ணி இட்லி பிளேட்டில் வச்சோம் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ ஹார்டாக வராது, இட்லி பிளேட்டில் மைல்டாக குக் ஆகிருக்கும். கையில் உதுத்து போடுற மாதிரி வரும். நான் வந்து மிக்சியில் அதை பிச்சு போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் பல்ஸ் கொடுத்தேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது வாழைப்பூ வந்துடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தமாக 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது கடாய் வச்சதுலேருந்து இந்த பதத்துக்கு வர்றதுக்கு. அவ்வளோ குயிக்காக வெந்துடும். நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் குக்கர்லெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு ஐட்டமை இதில் கொட்டி கலக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஓவன் இல்லாமல் வெறும் ராவாக அரைச்சோம் பார்த்திங்களா கடலைப்பருப்பு, அதையுமே இதில் போட்டு நல்லா கலக்கலாம்.
கலக்கும் போது பட் ரொம்ப நேரம் சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றி வதக்கணும் அதனால நான் அது ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ஆல்ரெடி குக் ஆகிட்டது. இப்போ வாழைப்பூலேயே நம்ம தண்ணியெல்லாம் இருந்ததெல்லாம் ட்ரை பண்ண விட வேண்டாம். அந்த தண்ணியில் இந்த பருப்பு போட்டதும் ரெண்டும் சேர்ந்து ஊறிக்கும் பருப்பு. அதில் ஃபஸ்ட்டு போடும்போது இருக்கிறத விட அப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக நல்லா வந்துடும். நம்ம துருகி வச்சுருந்த 2 ஸ்பூன் தேங்காயும் கூட போட்டு நான் கலக்கிட்டேன். இது வந்து உசிலி உடனே ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் ஊறிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது வந்து நீங்கள் நல்லா ட்ரையாக வாழைப்பூவை பண்ணிவிட்டு பருப்பை கொஞ்சம் வெட்டாகவும் போடலாம். இட்லி குக்கரில் வச்சு பண்ணுறதா இருந்தால் இட்லி பானையில் அந்த கடலைப்பருப்பு வேக வச்சிங்கன்னா வாழைப்பூவை ட்ரையாக பண்ணிவிட்டு கையில் உதுத்து அந்த உசிலி போட்டுக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். மார்னிங் வேலைக்கு போகிற லேடிஸ்க்கெல்லாம் இது குயிக்காக ஆகிற மெத்தடு. உசிலி எப்படி டே டைமில் பண்ண முடியும்னு பார்க்கும் போது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பசங்களும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. லேடிஸ்க்கு அதுவும் ரொம்ப தேவையான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெய் போட்டு சாதத்தோடு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரோட ரசத்தோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.